Hi students, welcome to Magic Maths Tamil. இப்போ எக்ஸசைஸ் 1.5 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸசைஸ் 1.5குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. The difference between the smallest natural number and the smallest whole number is. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியணும். இப்போ நேச்சுரல் நம்பர்னா நம்ம என்ன இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது ஹோல் நம்பர். ஹோல் நம்பரை நான் டபிள்யூன்னு சொல்லுவோம். அது ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 போயிட்டே இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் எது? 1. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா? டிஃப்ரென்ஸ்னால் நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்ன? 0. ஓகேவா? இப்போ 1ல் 0 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? அதே சேம் நம்பர் தான் வரும். 1 minus 0 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் வந்து 1. ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்னது? 0. இப்போ டிஃப்ரென்ஸ்னால மைனஸ் பண்ணு. ஸோ 1 minus 0 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதுங்க 17 into dash equal to 34 into 17. நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் நம்பர் 17 இருக்குது, இங்கே செகண்ட் நம்பர் 17 வந்துருச்சு. அப்போனா இங்கே ஃபஸ்ட் நம்பராக இருக்குது, இங்கே என்னவா வரும்? செகண்ட் நம்பராக வரும். இப்போ என்ன வரீங்க ஆன்சர்? 34. அதாவது இங்கே ஃபஸ்ட் நம்பராக இருக்கிறது இங்கே செகண்ட் நம்பர் ஆயிடுச்சு. இங்கே செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பராக இருக்குது, இங்கே செகண்ட் நம்பர் ஆயிடும். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி இது? வெரி குட். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சம் போட முடியும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சல என்ன ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, இங்கே பாருங்க, ஃபஸ்ட் நம்பராக இருக்கா, இங்கே செகண்ட் நம்பராக இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பராக இருக்குது, இங்கே எப்படி இருக்கும்? செகண்ட் நம்பராக இருக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a into b equal to b into a. So this is a commutative property of multiplication. Okay, next third one பாருங்கள். When dash is added to a number, it remains the same. ஓகேவா? ஒரு நம்பரோட ஒன்று ஆட் பண்ணால் அதே சேம் ஆன்சர் தான் வருங்கிறாங்க. எதை நம்ம ஆட் பண்ணால் சேம் ஆன்சர் வரும்? இப்போ நீங்கள் 2 ரைட் பண்ணுறேன், சரியா? அதோட ஒன்று ஆட் பண்ண போகிறேன், 0 ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன ஆன்சர் வருது? அதே சேம் நம்பர் தான் வரும். அப்போனா ஒரு நம்பரோட நம்ம எதை ஆட் பண்ணால் அதே சேம் நம்பர் வருது? 0. ஓகேவா? அப்போ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். when 0 is added to a number, that remains the same. ஓகேவா? 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் 4th one, டிவிஷன் பை டேஸ் இஸ் நாட் டிஃபைன். அது எந்த நம்பரை டிவிஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் நாட் டிஃபைன் வருதுன்னா, இப்போ பாருங்கள், இது ஒரு நம்பர் நான் ரைட் பண்ணுறேன், 1 வச்சுக்கோங்களே. இதை 0வால் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நாட் டிஃபைன், அதாவது டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போனா 0 இதுக்கு ஆன்சர். டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன். அதாவது 1 நம்ம 0வால் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் நாட் டிஃபைன் கிடைக்கும், ஆன்சர் கிடைக்காது. ஓகே, போயிட்டே இருக்கு, வரையறுக்கப்படாது. ஸோ இதை என்ன பண்ணலாம்? 0வை 1ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 by 1 0. சரியா? ஆனால் எந்த 0வை மட்டும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் நாட் டிஃபைனாக வரும். 1 by 0 நாட் டிஃபைன், 2 by 0 not defined. அப்போனா division by 0 is not defined. சரி, okay, next 5th one, multiplication by dash leaves a number unchanged. ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும், ஆன்சர் சேஞ்சே ஆகாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் 5 எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை 1 மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது? சேம் அதே நம்பர் தான் வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் பை 1. இப்போ 1 வந்து நான் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன அது ஆன்சர் அன்சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? 1 எந்த நம்பராக மல்டிபிள் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Say true or false. 0 is the identity for multiplication of whole number. 0ங்கிறது identity property of addition. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் வராது. என்ன வரும்? அடிஷன் அவங்க கொடுத்துருந்தா மட்டும்தான் இது கரெக்டு. 0ங்கிறது மல்டிப்ளிகேஷன் என்ன வரும்? இங்கே 1 இருந்தால் தான் கரெக்ட். 0 இஸ் த ஐடென்டி ஆஃப் அடிஷன் இருந்தால் தான் கரெக்டு. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, மல்டிப்ளிகேஷன் இங்கே ஆன்சர் 1 வந்திருக்கணும். இப்போ 0ங்கிறது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். 1 இஸ் த ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின், சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தயர் ப்ராடக்ட். அதாவது 2 ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம். நான் ஒன்று என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒன்று 0 எடுத்துக்கிறேன், ஒன்று 2 எடுத்துக்கிறேன். 2 ஹோல் நம்பர் எடுத்துகிட்டு அதை நான் ஆட் பண்ண போகிறேன். சம்னா ஆட் பண்ண என்ன வரும்? 0 + 2 2 வரும். இதோட நெக்ஸ்ட்டு இந்த நம்பரோட ப்ராடக்ட் 0 × 2. 0 × anything 0. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸ் ஓகே இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தயர் ப்ராடக்ட். ப்ராடக்டை விட லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது? ப்ராடக்டை விட கிரேட்டராக தான் இருக்குது. ஓகேவா? அப்போனா ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அதாவது ஹோல் நம்பர்ஸ்னால் ஒன்று 0 எடுத்துக்கிறேன், ஒன்று ஏதோ ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். இது 2 சம்முன்னு சொல்கிறனால 2ஐயும் ஆட் பண்ணிட்டேன். இதே நம்பரோட ப்ராடக்ட் 0 × 2 0 தான் வரும். அதாவது நம்ம சம் பண்ணுற ஆன்சர் வந்து ப்ராடக்ட் பண்ணதை விட எப்படி இருக்குமா? லெஸ் தென்னுங்கிறாங்க. லெஸ்ஸாக இருக்கா? கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்தோம். அசோசியேட்டிவில் வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் எப்படி இருக்கும்? வரும். இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். அப்போனா திஸ் இஸ் அ ட்ரூ. Next, both addition and multiplication are commutative for whole numbers. Whole numbers la commutative property la addition varu, multiplication varu. So this also true. Commutative property la pathona a plus b equal to b plus a. Mari a into b equal to b into a. Idu plus varudhu, multiple varudhu. True. Ipo associative la pathona a plus b plus c equal to a plus b plus c. Mari a into b plus c, b into c equal to a into b into c. So இது addition வருது, multiple வருது, அதனால இது ரெண்டுமே true தான். Next, multiplication is distributive over addition for whole numbers. இப்போ distributive propertiesல பார்த்தோம்னா ஒன்று மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ்ஸும் வந்துச்சு, மல்டிப்ளிகேஷனில் மைனஸும் வந்துச்சு. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். திஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.